இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்கள்ல ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டக்கூடிய தேர்தல் 2024 மீளும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை இன்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த புத்தகத்தை கொண்டு வந்துள்ள ஆழி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கும் தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்துடைய தலைப்புல மீளும் மக்களாட்சி அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதுல மக்கள் என்ற வார்த்தையை மட்டும் தனியா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையான மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை தான் 2024 மக்களவை தேர்தல் உணர்த்தியிருப்பதைத்தான் அப்படி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருக்கிறாங்க கழகத்துடைய இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அதற்காக என்னை அழைக்கவில்லை நான் நம்புகின்றேன். நானும் ஒரு பதிப்பாளர். முரசொலியில கடந்த 2 வருடங்களாக கடைசி பக்கம், திராவிட பக்கம், பாசன பக்கம் என்ற பெயர்ல தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தொகுத்து முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி 2 வருடங்களாக நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த உரிமையோடு என்னை அழைத்திருக்கிறாங்க என்று நான் நம்புகின்றேன். அதே மாதிரி திரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, எப்படி அவங்க எல்லாம் பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு 200 ரூபாய் உப்பின்னு சொல்லிடுறாங்க, ஆனா காசு இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த புத்தகத்துடைய விலை 200 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் என்னை அழைப்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கு என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன். மொத்தம் 22 நாட்கள் 9000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 125 பிரச்சார கூட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்கேன். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் 2 முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன். ஒன்னு, கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை, மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. குறிப்பா தாய்மார்களிடத்தில், மகளிரிடத்தில் நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு. இரண்டாவதா நான் பார்த்தது பாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம். குறிப்பா மதவாதம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே உறவுன்னு சொல்ற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம், நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு, இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன். அந்த அடித்தளத்தில் தான் 2024 தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை, புத்தகத்துடைய முதல் கட்டுரை. பாஜகவுடைய 10 வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியில் அந்த கட்டுரையை அலசியிருக்கிறாங்க. கட்டுரையில் முதலமைச்சர் எழுதிப்பது போல, தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன. மோடியுடைய நடை, உடை, பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை. அதை நம்மால மாற்றவும் முடியாது. தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு சந்தித்த பிறகும் ஒரே நாடு, ஒரே தேர்தல் திட்டத்தை இப்ப செயல்படுத்த துடிக்கிறாங்க. அதுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் புகட்டிருக்கு.
இதற்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம். நம்ம கூட்டணிக்கு இந்தியான்னு பெயர் வச்சோன்னே பயந்துட்டாங்க. நம்ம நாட்டுடைய பெயரையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரதம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க. மூன்றாவது அணி அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே, அதாவது மார்ச் 2023 அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்துக் கூறினார். எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். அவற்றை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதேபோல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் அவர்கள், மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள், பத்திரிகையாளர் திரு எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென்னுடைய உரையாடல், யோகேந்திர யாதவ், முகமது ஜுபேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்தில் 25 கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும். அவர் தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்ல போனா பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம். பாஜக மட்டும் தனியாவே 300 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னாங்க. என்னென்னமோ கலர் கலரா ரீல் விட்டாங்க. குறிப்பா அது தமிழ்நாட்டில் நாங்க ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னாங்க. பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும், உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தில் நாங்க ஜெயிச்சிடும், அதுவே போதும் அப்படின்னாங்க. அதுலயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலரா ரீல் விட்டாங்க. ஹிந்தி சேனல் மட்டுமல்ல, இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கணிப்புன்ற பேர்ல. சில சேனல்கள் ப்ரீ போல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு 400க்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க. இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையா சேர்ந்துக்கிட்டு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கம்மி பண்ணிட்டு இல்ல 385 தான் ஜெயிப்பாங்க, 390 தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 272 இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் வச்சாங்க. இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட துருவ் ராட்டி, முகமது ஜுபேர் மாதிரியான இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், ஆல்ட் நியூஸ், பேரலை மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஊடகங்களும் தான் பாசிஸ்டுகளை எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெல்ல கொண்டு வந்து பேசினாங்க.